இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதிமுக ஆட்சியில் அற்புதமாக வடிவமைத்து கொடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய திட்டத்தை திமுக அரசு அவசர கதியில் செயல்படுத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சீரமைக்காமல் அரசு தப்பிக்க பார்ப்பதாக தெரிவித்தார். உண்மையிலேயே அது அற்புதமான பேருந்து நிலையம், அழகா வடிவமைச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற அழகா வடிவமைச்சு மக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நான் கொடுத்தோம். அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு அவசர கோலத்தில் திறந்த காரணத்தினால்தான் மக்கள் கடும் துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகிறார்கள். நான் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து 1 மாதம் ஆகுது, இப்போதாவது சரி செஞ்சிருக்கணுமா? அதுவும் கிடையாது. அந்த பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதியாக செஞ்சிருக்கணும், அதுவும் கிடையாது. அங்கே பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்துக்கு சென்று வெளியூருக்கு செல்வதற்கும் வெளியூரிலிருந்து வந்து இறங்குகின்ற பயணிகளும் அவர்களுக்கு தக்க வசதியை இந்த அரசு முழுமையாக செய்து கொடுக்கவில்லை. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.